விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமுனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். ஓம் சனீஸ்வராய நமக. அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:56 ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ராசிக்குரிய பலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, நவகிரகங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வலிமையானவர். அவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலகட்டங்கள் பயணிப்பார். மகரம் கும்பம் ஆகிய 2 ராசிகளும் அவருடைய வீடுகளாகும். துலா ராசியில் உச்சமடைவார், மேச ராசியில் நீசமடைவார். ரிஷபம் மிதுனம் கன்னி நட்பு வீடுகளாகவும், விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சம ராசிகளாகவும், கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள் பகை ராசிகளாகவும் சனீஸ்வர பகவானுக்கு இருக்கின்றது. பொதுவாக 12 ராசிகளிலே கிட்டத்தட்ட 8 ராசிகள் அவருடைய கண்ட்ரோல்ல எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜென்மச்சனி, அர்த்தாசம சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, குடும்பச்சனி, விரயச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ராசிகளையும் அவருடைய பார்வையின் மூலமாக அவருக்கு 3, 7, 10 அப்படிங்கிற பார்வை, 7ஆம் இடங்கிறது கண்டச்சனியா வந்தனால 3, 10 ஆகிய பார்வைகள் மூலமாக 8 ராசிகளை அவர் எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சே இருப்பார். இந்த சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். சிவனிடம் ஈஸ்வரம் பட்டம் பெற்று சனீஸ்வர பகவானாக மாறினார். ஸ்ரீ விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர மற்ற அனைவரையும் தேவர்கள், யட்சர்கள், கிங்கணர்கள், ராட்சசர்கள் மற்றும் மனிதர்கள் ஆகிய எல்லாரையுமே அவரவருக்குரிய காலகட்டங்கள்ல பீடித்து பிறகு நல்ல சுப பலன்களையும் அவர் தந்தருளினார். அப்பேற்பட்ட சனி பகவான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல சுயம்பு சனீஸ்வரராகவும், மகா சக்தியாக திருநள்ளாறுல காட்சி தருகின்றார். அவருடைய இந்த சனி பயிற்சியை பற்றி இப்பொழுது உங்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறுகின்றேன். வேகம், விவேகம், எதிலும் துடிப்பான ஆற்றலும், நின்று நிதானித்து செயலாற்றக்கூடிய தன்மையும் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, நன்மைகள் அப்படின்னு சொல்றப்ப நீங்க புரிஞ்சிருக்கணும், அர்த்தாசம சனியில் இருந்து விடுபட்டு இப்பொழுது பஞ்சம சனியாக உங்களுக்கு அருள் பாலிக்க காத்திருக்கின்றார். இதனால உங்களுக்கு நன்மைகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளையும், இதுவரைப்பட்ட கஷ்டத்துல இருந்து ரிலீஃபையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக பஞ்சம சனியாக உங்கள் ராசிக்கு அவர் வருகின்றார். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவானால் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகிறது என்பது எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை.
அது என்னென்ன ரீதியாக அப்படிங்கிறத ஒன்னா சொல்லிட்டு வரேன். அதற்கு முன்னாடி அவருடைய பார்வைக்கான பலன்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள் மற்றும் கணவன் மனைவி. அப்ப இதுவரை எவ்வளவு பிரச்சனைகள், வில்லங்க வியாக்கியானங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்தாலும், நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இருந்தாலுமே இவை அனைத்துமே சரி செய்யப்பட்டு நல்ல பலன் நிறைய கிடைக்க போகிறது. கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்க்கிறப்ப லாபம் கிடைக்கும். எதுல லாபம் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, சனி பகவான் தொழில்காரகன், ஜீவனகாரகன். அதனால தொழில் ரீதியாகவும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு கர்ம ரீதியாகவும், முன்ஜென்ம கர்ம வினைகள் சொல்லி அதன் மூலமாகவும், 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குழந்தைகள் மூலமாகவும், மனதில் நினைத்த பல விஷயங்கள் நினைச்ச மாத்திரத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இவ்வளவுமே உங்களுக்கு லாபமாக கிடைக்கிற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இப்ப குழந்தைன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம். அடுத்து குழந்தைகளுடைய கல்வி நிலைகளுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும் குழந்தைகளா இருந்தா கல்வி நிலைகளால் லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்களுக்கு, வேலை பார்க்கிற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகாத உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இவ்வளவும் வந்து இந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக லாபமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப குருபவன் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதனால இந்த துவக்கமே பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி துவக்கமே பணமழை பொழிய போகிறது. அப்ப சனி வந்து தொழில்காரகன், அவர் மூலமாக தொழில் ரீதியாக, வராக்கடன் மூலமாக, நண்பர்கள் உறவினர் மூலமாக, கடனாகவாது பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்கள். அதனை சரியான முறையில் நீங்க பயன்படுத்துறதுல தான் உங்களுடைய வெற்றியே அமைந்திருக்கிறது. ஆக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் யோகம்தான். அடுத்து மாணவர்களுக்கு 10th +2 காலேஜ் வர கூட எடுத்துக்கிறோமே, அந்த அளவு கூட படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களில் தான் அடங்கி இருக்கிறது அப்படின்னு வச்சுங்க. இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய லாபத்திற்கான வாய்ப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏன்னா அடுத்த சனி பயிற்சியுமே உங்களுக்கு லாபம் தான், 6ஆம் இடத்துல வரப்ப வெற்றி சனி தான். அதனால 2.5 5 வருஷ காலகட்டமே மாணவர்களுக்கு அதிகமான யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களும் பண பொருளாதாரத்தை விருச்சிக ராசிக்காரர்களை மிஞ்ச முடியாது, அந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். அது இந்த முதல் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக எல்லா விதமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தன வாக்கு குடும்ப சொல்ல முடியா, இதுவரை குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அல்லது கொடுத்தது வாக்க காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி அர்த்தாசிரம சனியால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல குடும்பம், யோகம், லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் விருச்சிக ராசிகளுக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கப்பெறுது. அடுத்து தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோகஸ்தர்களுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கிடைக்கும். அவ்வளவு லாபமும் இந்த காலகட்டங்களில் நீங்க நிச்சயமா அடைய போகிறீர்கள். அதுவும் குரு பயிற்சி வேற வரப்போறப்ப குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி உங்க ராசியை குரு பார்க்க வேற போறாரு. அதனால குரு பார்வைக்கும் சனியோட பார்வைக்கும் எல்லாம் ஒரு சேர கிடைக்கிறப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒண்ணு. பெண்களுக்கு முக்கியமா அதான் வேணும். உங்களுக்கு விருச்சிக ராசி பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் பலம் ஏற்படும். நான் முதல் சில மாதிரி சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்க்கிறப்ப இதுவரை கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது கணவரால் உங்களுக்கோ உங்களால் கணவருக்கோ ஏதோ தொல்லைகள் இருந்தாலும் இது எல்லாமே சரி செய்யப்பட்டு கணவன் மனைவி உறவில் அவ்வளவு ஒரு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பா பெண்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழில், வியாபாரம், உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும், அதே மாதிரி ஆடை ஆபரணத்துறை சார்ந்தவங்களுக்கும், கட்டடத்துறை சார்ந்தவங்களுக்கும், அடுத்து வந்து உத்தியோகஸ்தல் ராஜ்ய உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் சரி, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ஒரு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு
நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல், அதான் முக்கியமான விஷயம். அரசியலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் தாராளமாக கிடைக்கும். அரசியலும் மாற்றம் ஏற்பட போகிறது, உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த மாற்றத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அரசு சார்ந்த துறை, அரசியல் இவை எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு. அதனால குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்திக்க. அடுத்து இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள்ல முதல் வந்து இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம முதல் சொன்ன மாதிரி அவ்வளவு லாபம் சார். இந்த 9 பாதங்கள்ல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு தான் இந்த சனி பயிற்சி அவ்வளவு நன்மையை கொடுக்க போறதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதனால இந்த சனி பகவான் வந்து இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எவ்வளவு வந்து நல்ல செய்யணுமோ அவ்வளவு நன்மை தாராளமா செய்வார். எப்படி கேட்டீங்கன்னா முதல் வந்து பணம் காசு பொருளாதாரத்துல நன்மை கொடுப்பார். கணவன் மனைவி உறவில் நன்மையை கொடுப்பார். குழந்தைகளா இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து கல்வியில நன்மையை கொடுப்பார். அதே மாதிரி இப்ப ஏஜ் அட்டன் பண்ற குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுப்பார். இது போக காதலை வாழ வைப்பார், காதலை சேர்த்து வைப்பார். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், மனம் விரும்பிய பெண் கிடைப்பால். இவ்வளவும் வந்து இந்த அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அனுச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நிதானமா போகும். நிதானம்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கு புதன் பகைவன். ஆனா எப்படி இருந்தால் பகை இருந்தாலுமே நன்மையை கொடுத்தே தீர வேண்டும் என்பது விதி, ஜோதிடத்துல ஏற்பட்ட விதி. அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அதாவது ஒரு சிலவங்களுக்கு கேட்டவுடனே கிடைக்கும், சிலவங்களுக்கு கேட்டு தான் கிடைக்குங்கிற மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தான் பெற மாதிரி வரும். அதனால என்ன செய்ய கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசியிலே கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு பணம் வேணும்னா அதுக்கான முயற்சியை செய்யுங்க. அதே மாதிரி வந்து உழைப்பு சம்பந்தப்பட்டதே செய்யுங்க. வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி செய்யுங்க. கல்வியில ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கும். நிறைய பலன் கொடுக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் முயற்சி அதிகமாக இருந்தால் நல்ல லாபத்தை நிச்சயமாக கொடுக்கும். இதெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்கார அன்பர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே முதல் நல்லா புரிஞ்சுங்க. 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே தெய்வ பலம் கை கொடுத்து உதவும். முன்னோருடைய ஆசீர்வாதம் பலம் கொடுக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான நன்மையை அடையக்கூடிய ஒரு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால பூர்வ புண்ணியத்தினால் ஏற்பட்ட பலன்கள் பூரா உங்களுக்கு கிடைக்கிறனால அந்த பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் தனியாக அமர்ந்திருக்கின்றாரோ அவரை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. இது வந்து முதல் விஷயம். அடுத்து சகல முருக ஸ்தலத்திலையும் குறிப்பா சொல்ல போனோம்னா நாங்க பழனி தான் சொல்லுவோம். அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பழனி முருகனை வழிபாடு பண்ணலாம் சரி, அல்லது வந்து திருச்செந்தூர் முருகன். ஏன்னா கடல் ராசியில வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கால திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா திருப்பரங்குன்றத்துல சனீஸ்வர பகவான் தனியாக அமர்ந்திருக்கிறார். அதனால தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை நீங்க வழிபாடு பண்ணுங்க. முருகஸ்தலங்கள்ல பூரா வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே நல்ல பலன்கள் சனி பகவானால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா பலன்களும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்தது விருச்சிக ராசியை பத்தி சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசி வந்து சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி விரிவா சொன்னாலுமே இன்றைய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்தமான வகையில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியானது பலன் கொடுக்குமா அல்லது வேறு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குமான்றத பத்தி கொஞ்சம் நேரம் சொல்லுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாதுங்கிறத நான் முதல் சொன்னேன். ஏன்னா அவர் அமர்ந்த இடம் பஞ்சமஸ்தானம். அப்ப அர்த்தாசம சனியில இருந்து விலகி பஞ்சமத்துல போனப்ப இனி வரும் 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கு மட்டுமல்ல அடுத்து வர 2.5 காலகட்டம், அப்ப கிட்டத்தட்ட இந்த நேரத்துல இருந்து 5 ஆண்டு காலகட்டங்களுக்கு விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அமோக லாபம். இது ஒரு ராசிக்கு தான் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்.
எது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவர் வந்து 3ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியை பார்க்கிறார். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள், குறிப்பாக கணவன் அல்லது மனைவி, இவங்களுக்குள்ளெல்லாம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து லாபசனம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை பார்வையை பார்க்கிறார். அப்ப எதிலும் லாபம், தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே லாபமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல இதெல்லாம் போக 10ஆம் பார்வையாக தனஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் இல்லையா, அதனால தன, வாக்கு, குடும்பஸ்தானம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அபிவிருத்தி அடையும் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப குறிப்பாக பஞ்சம சனியில் பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளும் அல்லது எந்த மாதிரியான லாபத்தை கொடுக்கும்? பாதிப்புகள் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா முதல் வந்து கணவன் மனைவி உறவுல வந்து அந்நிய நபர்கள் ஏதாவது குறுக்கீடுகள் நடந்தா அதை கவனமாக கையாளுங்க போதும். அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காம கவனமான கையாண்டீங்களா உங்களுக்கு போதும். அதே தான் தொழில் ரீதியாகவும் சொல்றேன். தொழில பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வேகமா வந்து சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து பூஸ்ட் பண்ணாம கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா அதே உங்களுக்கு போதும். அடுத்து பண பொருளாதாரம் நிறைய கிடைக்க போகுது. உங்கள் மூலமாக, கணவர் மூலமாக, குழந்தைகள் மூலமாக நிறைய பணங்கள் கிடைக்க போகுது. அதை வந்து சரியான முறையில் பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இனி வரும் காலகட்டங்கள்ல அதை பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஐயா. நீங்க சொன்னது பிரகாரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருப்பதாக ஐயா சொன்னாங்க. நிச்சயமா. அதனால நேயர்களே, விருச்சிக ராசிக்காரங்க ஒரு நன்னடத்தையோடையோ ஒரு நேர்மையான பார்வையோடு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாபத்தை தரும். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.